ஒரு காளை மாட்டை வெட்டினானே அது யாரு? இந்நேரம் புரிஞ்சிருக்கணுமே. தர்ம தேவதை. ஆரம்பத்துல இருந்து சொன்னா இல்லையா, தர்மம்ங்கிறது ஒரு காளை மாடு, 4 கால் இருக்கும்னு. அந்த தர்மத்தின் 4 காலை தான் ஒவ்வொன்றாக வெட்டி கொண்டே வருகிறான் கலிபுருஷன். வெயிட், நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். அதுவே துவாபர யுகத்தின் இறுதி தானே? அப்ப அந்த மாட்டுக்கு எவ்வளவு கால் இருக்கும்? 2 தான் இருக்கும். அதுலயும் ஒன்னு அவன் வெட்டிட்டு கலியுகத்துல ஒரு காலோட விடணும். ஆனா பாகவதம் என்ன சொல்றது, 4 கால் இருந்தது. இவன் 4 கத்தியோட வந்தான். ஒவ்வொரு கத்தியால் ஒவ்வொரு காலை வெட்டினாங்கிறது அது எப்படி சாத்தியம்? கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டானா, தர்மத்துக்கு 4 கால்களும் மீண்டும் முளைக்கும்படி பண்ணிட்டான் கிருஷ்ணன். அதனால துவாபர யுகத்தின் இறுதியில கண்ணன் பூமியில் எழுந்தருளி இருந்து துட்டர்களை அழித்து நல்லோர்களை காத்து தர்மத்தை வளர்த்து தர்மத்துக்கு 4 கால் இருக்கும்படி பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப கலிபுருஷன் என்ன பண்றான், ஒவ்வொரு காலா வெட்டுறான். முதல் கால் என்ன? முதல் கால் தவம். அதுக்கு என்ன பண்ணானா, கர்வம்ங்கிற கத்தியால தவம்ங்கிற காலை வெட்டினானா. 2வது கால் என்னன்னா தூய்மை. அந்த தூய்மைங்கிற காலை காமம்ங்கிற கத்தியால வெட்டினானா. அடுத்து கருணைன்னு ஒரு கால் இருக்கு, அதை என்ன பண்ணானா மயக்கம்ங்கிற கத்தியால வெட்டினானா. அடுத்து உண்மைன்னு ஒரு கால் இருக்கு, வாய்மைன்னு, அத பொய்மை என்ற கத்தியால வெட்டுறானா. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க.